அனுர ஆட்சியில் ஜனாதிபதி செயலகத்திற்குள் ஆபத்தான அதிகாரி விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள். 2.5 மில்லியன் டாலர் நிதி மோசடி விவகாரம் கோட்டை நீதிமன்றில் பி அறிக்கை சமர்ப்பிப்பு. தென்னிலங்கை அரசியலை நிலைகுலைய செய்யும் பாதாள உலகம் சிக்கப்போகும் ரணிலின் நெருங்கிய சகா. யாழில் இதுவரை கண்டறியப்படாத மேலும் 2 மனித புதைக்குழிகள். சிறையிலிருந்து திடுக்கிடும் தகவலை வெளியிட்ட சோபரத்ன ராயபக்ச. பிரான்சில் ஸ்கை டைவிங் விமானம் விபத்து 11 பேர் உடல் சிதறி பலி. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவில் பல கோடி ரூபாய் மோசடி அம்பலம். அமெரிக்கா உருவாக்கும் புதிய கடல்வழி தடம் ஈரானின் பரபரப்பு குற்றச்சாட்டு. கொழும்பில் கால்வாயில் மீட்கப்பட்ட ஆணின் சடலம். அண்மையில் கைது செய்யப்பட்ட ஜனாதிபதி செயலகத்தின் நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் அமைச்சரவை பிரிவின் சிரேஷ்ட உதவி செயலாளர் தொடர்பில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாதாள உலக குழு தலைவர் கரந்தனிய ராஜீவுக்கு போலி கடவுச்சீட்டு தயாரித்துக் கொடுத்த குற்றச்சாட்டில் அவர் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் சந்தேக நபர் பாதாள உலக தலைவர் கெகல் பத்ர பத்மே உட்பட மேலும் பல பாதாள உலக குற்றவாளிகளுக்கு கடவுச்சீட்டுகளை தயாரித்து கொடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இது தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த அதிகாரி கெகல் பத்ர பத்மேயுடனும் தொடர்புகளை பேணி வந்துள்ளார் எனவும் தெரிய வந்துள்ளது. குறித்த அதிகாரி 2023 ஆண்டு குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் வெளிநாட்டு தூதரக பிரிவின் பிரதி கட்டுப்பாட்டாளராக கடமையாற்றியுள்ளார். இந்த காலப்பகுதியில் பாதாள உலக குற்றவாளிகளுக்கு இந்த போலி கடவுச்சீட்டுகளை தயாரித்துக் கொடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த சந்தேக நபர் நேற்று முன்தினம் மாளிகாகந்த நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதனையடுத்து நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு அதன் பதில் நீதவான் ஜசந்த பெரேரா உத்தரவிட்டார். சந்தேக நபர் கரந்தன்னிய ராஜீவுக்காக போலி கடவுச்சீட்டினை தயாரித்துள்ளார். படுகொலை செய்யப்பட்ட பாதாள உலக தலைவரான கனேமுல்ல சஞ்சீவா என்பவரின் கோரிக்கைக்கு அமையவே அதனை தயாரித்து கொடுத்துள்ளார் என சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வரும் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்னிலங்கையில் மிகவும் பயங்கரமாக பாதாள உலக தலைவராக கரந்தனிய சுத்தாவின் சகோதரரான கரந்தனிய ராஜி கருதப்படுகின்றார். தற்போது வரையில் 50 மனித கொலைகள் தொடர்பில் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளார். அவர் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி துபாயிலிருந்து இந்தியாவுக்கு சென்று அங்கிருந்து ஐரோப்பாவுக்கு தப்பிச் செல்ல முயன்றுள்ளார். இதன்போது கடந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி இந்திய போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அங்கிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட கரந்தனிய ராஜீவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது குற்றவாளியான குற்றம் சாட்டப்பட்டவருக்கு போலி கடவுச்சீட்டை தயாரித்து கொடுத்த இந்த சந்தேக நபர் பற்றிய தகவல்கள் வெளியாகின. அதற்கமைய மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் சந்தேக நபரை கைது செய்தனர். பின்னர் இவர் கண்டியைச் சேர்ந்த ஜனாதிபதி செயலகத்தின் 41 வயதுடைய சிரேஷ்ட உதவி செயலாளர் என்பது தெரியவந்தது. சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விரிவான விசாரணைகளில் அவர் இதேபோன்று போலி கடவுச்சீட்டுகளை தயாரித்து கொடுத்த மேலும் பல பாதாள உலக குற்றவாளிகள் பற்றிய தகவல்களும் வெளிவந்துள்ளது. ஆஸ்திரேலிய கடன் வழக்கினருக்கு திரைசேரியால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் நிதி 3ஆம் தரப்பினரால் மோசடி செய்யப்பட்ட விவகாரம் குறித்து கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றுக்கு பி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்று நீதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அத்துடன் திரைசேரியின் செயலாளர் இலங்கை பிரஜையே தவிர அவர் வெளிநாட்டு பிரஜை அல்லர் எனவும் அவருக்கு இரட்டை குடியுரிமை கிடையாது எனவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பிரதி அமைச்சர் மேலும் கூறியதாவது, ஆஸ்திரேலிய கடன் வழங்குனருக்கு திரைசேரியால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் நிதி 3ஆம் தரப்பினரால் மோசடி செய்யப்பட்ட விவகாரத்தில் அரசு எதனையும் மறைக்கவில்லை. இந்த விவகாரம் தொடர்பில் நிதியமைச்சால் கடந்த 2026 மார்ச் மாதம் 24ஆம் தேதி விசேட தொழில்நுட்ப குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அந்த குழுவின் பரிந்துரைக்கு அமைய கடந்த 2026 மார்ச் மாதம் 27ஆம் தேதி விசேட விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலும் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. நிறுவன மட்டத்திலான உள்ளக விசாரணைகளுக்கு அமைய இந்த மோசடி விவகாரத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் 4 அதிகாரிகள் தற்காலிகமாக பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் குறித்து கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்துக்கு பி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை திரைசேரியின் செயலாளர் இலங்கை பிரஜையே தவிர
அவர் வெளிநாட்டு பிரஜையல்ல என்றும் அவருக்கு இரட்டை குடியுரிமை கிடையாது என்பதையும் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான கரகட்டாவின் தடுப்பு காவல் உத்தரவை நீக்கி அவரை சாதாரண சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்காக அவரது மனைவியிடமிருந்து 12 கோடி ரூபாவை லஞ்சமாக பெற்ற சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த விசாரணையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிக்குழாம் பிரதானியும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமாக பணியாற்றிய சாகல ரத்நாயக்கவும் சிக்கியுள்ளார். விசாரணையின் போது ஹேரத் முதியான் சேலாகே கொணகேதர நிர்மாண இந்திரஜித் பண்டார எனப்படும் ஹெர்பி என்பவரிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே இது தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது. அவர் தனது வாக்குமூலத்தின் ஒரு பகுதியில் இது தொடர்பான தகவல்களை வழங்கியுள்ளார். நான் துபாயில் ரஹித ராயபக்ச மற்றும் சரித் அபேசிங்க ஆகியோரை சந்தித்த போது இந்த வேலையை செய்யும் விதம் குறித்து கலந்துரையாடி கொண்டிருந்தோம். அப்போது அவர்கள் இருவரும் நாங்கள் ஏற்கனவே சிந்தகவை கொலை செய்வதை தடுத்து அவருக்கு உயிர் பிச்சை கொடுத்துள்ளோம். அதற்கு நிச்சயமாக 500 லட்சம் ரூபாவை தேசப்பந்து தென்னகோனுக்கு வழங்க வேண்டும் என கூறினார்கள். அதேபோல் 3 மாதங்களுக்குள் சிந்தகவின் தடுப்பு காவல் உத்தரவை நீக்க வேண்டும். அதற்கு ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்கவுக்கு 500 லட்சம் ரூபாவை வழங்க வேண்டும். அவர் நேரடியாக பணம் வாங்க மாட்டார். நாங்கள் அதை வேறு வழியில் செய்ய வேண்டும். சாகல ரத்நாயக்க மூலமாவது நாங்கள் அந்த வேலையை செய்து முடிப்போம் என தெரிவித்ததாக ஹெர்பி கூறியுள்ளார். இந்த வாக்குமூலம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் செம்மணி சோதனை சாவடிக்கு அருகாமையில் இருந்த கோயிலுக்கு முன்பாகவும் நல்லூரை நோக்கி செல்லும் வீதியின் ஒரு பகுதியிலும் இன்னமும் கண்டறியப்படாத மனித புதைக்குழிகள் இருக்கக்கூடும் என திடுக்கிடும் தகவலை மரண தண்டனை கைதியான லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராயபக்ச வெளிப்படுத்தியுள்ளார். தன்னை ஒரு சுயாதீன சாட்சியாளராக விடுவித்துக் கொள்ளும் பொறுப்பு தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது என்றும் தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராயபக்ச அப்படுகொலை குறித்தும் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கியும் இவ்விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணையை கோரியும் அவரது மனைவியான SC விஜய் விக்ரம கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார். அதனையடுத்து இது பற்றிய மேலதிக விவரங்களை கேட்டறியும் நோக்கில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சோமரத்ன ராயபக்சவை வேலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று சந்தித்த காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் மீண்டும் 2ஆம் கட்டமாக கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி சோமரத்ன ராஜபக்சவை சந்தித்தனர். அச்சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கான கடிதம் ஒன்றை காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகளிடம் சோமரத்ன ராஜபக்ச கையளித்தார். செம்மணி மனித புதைக்குழி மற்றும் 1996ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இராணுவத்தினரால் யாழ்ப்பாணத்தில் நிகழ்த்தப்பட்ட மீறல்கள் தொடர்பில் தான் ஏற்கனவே அனுப்பி வைத்திருந்த கடிதத்தினூடாகவும் அதன் பின்னரும் பல்வேறு உண்மைகளை வெளிப்படுத்தியிருந்த போதிலும் அவை குறித்து தற்போது வரை எந்தவொரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் இவ்விடயம் தொடர்பில் சுயாதீன குழு ஒன்றை நியமித்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் அதில் கோரிக்கை விடுத்திருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் தனது மனைவியான சம்பா விஜய் விக்ரம ஊடாக கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் மனித புதைக்குழிகள் தொடர்பில் புதிய தகவல்களை சோமரத்ன ராஜபக்ச வெளிப்படுத்தியுள்ளார். சிறைச்சாலைக்குள் இருந்து இவை பற்றிய மேலதிக விவரங்களை வெளிப்படுத்தும் பட்சத்தில் தனது பாதுகாப்பு தொடர்பில் பல்வேறு கேள்விகள் காணப்படுகின்றன என்றும் எனவே தன்னை ஒரு சுயாதீன சாட்சியாளராக விடுவித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரான்சின் வடகிழக்கு பகுதியில் உள்ள டோம்ப்ளைன் நகரில் ஸ்கைடைவிங் எனப்படும் வான்வெளி சாகச பயணத்தில் ஈடுபட்டிருந்த சிறிய ரக விமானம் ஒன்று இன்று காலை திடீரென விபத்துக்குள்ளானதில் விமானி உட்பட 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். உள்ளூர் நேரப்படி காலை 11 மணியளவில் இந்த விபத்து நேரிட்டதாக மியூர்த் எட் மொசல்லே பிராந்தியத்தின் ஆளுநர் இம் செகுய் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார்.
உயிரிழந்தவர்களில் விமான பைலட்டுடன் சேர்த்து 5 வேன் சாகச பயிற்சி மாணவர்கள் மற்றும் அவர்களுக்கு பயிற்சி அளித்த 5 பயிற்றுவிப்பாளர்கள் அடங்குவர் என அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். விபத்து குறித்து தகவல் அறிந்தவுடன் அவசரகால மீட்பு படையினரும் காவல்துறையினரும் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டுள்ளனர். மீட்பு குழுவினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் எவ்வித தடையுமின்றி விபத்து நடந்த பகுதிக்கு செல்வதற்காக டோம்ப்ளைன் விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளை பொதுமக்கள் முற்றிலும் தவிர்க்குமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து தீவிர விசாரணை தொடங்கப்பட்டுள்ள நிலையில் பிரான்ஸ் உள்நாட்டு விவகாரங்கள் துறை அமைச்சர் லாரண்ட் நுனேஸ் நிலைமையை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்ய சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளதாக அந்நாட்டு உள்நாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவில் 70 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் பஸ் உரிமையாளர்களினால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. 2015ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரை வீதி அனுமதி பத்திரங்களை வழங்கும் போதே இந்த நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சரவை அனுமதியோ சட்டப்பூர்வமான நடைமுறையோ அல்லது டெண்டர் செயல்முறையோ இன்றி 42 வீதி அனுமதி பத்திரங்களை வழங்கியதன் மூலம் இந்த நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இதற்கு மேலதிகமாக அரசியல்வாதிகளின் தேவைக்கேற்ப அரசியல் தேவைகளுக்காக 1 கோடி ரூபாய்க்கு அதிகமான தொகை செலவிடப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. அமெரிக்கா மற்றொரு கடல்வழி தடத்தை உருவாக்க முயற்சி செய்து வருவதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவுடன் இறுதி உடன்படிக்கைக்கு வருவதற்கு முன்பு நடைபெறும் 60 நாள் பேச்சுவார்த்தைகளின் போது ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் தடையின்றி செல்வதை உறுதி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யும் பொறுப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் 5வது பிரிவின் கீழ் ஈரானுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி ஈரானுடன் ஒருங்கிணைக்காமல் எந்தவொரு கப்பலும் அந்த பகுதியை கடந்து செல்ல முடியாது என்றே கூறப்படுகிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் அமெரிக்கர்கள் மற்றொரு கடல்வழி தடத்தை உருவாக்க முயற்சி செய்து வருவதாக ஈரானிய அதிகாரிகளின் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த 60 நாள் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஹோர்முஸ் நீரிணையில் நிர்வாகத்தை நிரந்தர அடிப்படையில் இணைத்து ஒருங்கிணைப்பது குறித்து ஈரானும் ஓமானும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. இருப்பினும் தற்போதைக்கு ஹோர்முஸ் நீரிணையின் கட்டுப்பாட்டை தன்வசம் வைத்திருப்பதற்கான முழு பொறுப்பையும் இந்த ஒப்பந்தத்தின் 5வது பிரிவு ஈரானுக்கே வழங்குகிறது என்று ஈரானிய அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கால்வாயொன்றிலிருந்து ஆணொருவரின் சடலம் மிதந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சடலமானது நேற்று கொழும்பு சகஸ்புர காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கல்ககவத்த பகுதியில் மீட்கப்பட்டுள்ளது. சகஸ்புர காவல் நிலையத்துக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினரால் இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த நபரின் அடையாளம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்று தெரிவித்துள்ள போலீசார் அவரது அடையாள விவரங்களை வெளியிட்டுள்ளனர். அதன்படி உயிரிழந்தவர் சுமார் 55 வயது மதிக்கத்தக்கவர் எனவும் 5 அடி 4 அங்குலம் உயரமுடையவர் எனவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் அவர் வெள்ளை நிற தலைமுடியை கொண்டதுடன் இறக்கும்போது கருப்பு நிற சட்டை மற்றும் கருப்பு நிற காற்சட்டை அணிந்திருந்தார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்கு இடமான இந்த மரணம் குறித்து சகஸ்புர காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.